ரீசன்ட் டைம்ல ஒரு விஷயம் பயங்கரமாவே வைரல்ல போயிட்டு இருக்குன்னா அதுதான் ஏஐ ஜெமினி பனானா. இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கட்டும் இந்த ஏஐ ஜெமினி பனானால அவங்களுடைய போட்டோவை அப்லோட் பண்ணி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அவுட்லுக் அந்த ஏஐ ஜெமினி பனானா கொடுக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம போட்டோ கூட இருக்கட்டும், நம்ம போட்டோவை அந்த ஏஐ ஜெமினி பனானால அப்லோட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட், ஏன் நான் வண்டி மேல நிக்கிற மாதிரி எனக்கு ப்ராம்ப்ட் கொடு, நான் இப்படி ரோஜா பூ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ப்ராம்ப்ட் கொடுன்னு ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி போட்டோவை அப்லோட் பண்ணோம்னா சூப்பரான அவுட்லுக்ல அந்த ஏஐ ஜெமினி பனானா கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஜலக்னு ஒரு பொண்ணு அவங்களுடைய போட்டோவை அப்லோட் பண்ணி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி அவுட்லுக் ஏஐ ஜெமினி கிட்ட வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயம் காத்துட்டு இருந்தது. அந்த விஷயம் என்னதான் இந்த ஏஐல ஆபத்து இருக்குன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகஷ். நான் உங்கள் அல்லா பகஷ். இந்த ஏஐ 2 வருஷமாவே ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இந்தியால ஏகப்பட்ட பேர் இந்த ஏஐல நல்லதும் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய சொந்த பிரச்சனையே இந்த ஏஐ கிட்ட கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இந்த ஏஐ. இந்த ஏஐ ஜெமினி பனானா இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இன்ட்ரோவிலே சொல்லியிருப்பேன், நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கட்டும் அவங்களுடைய போஸ்ட் அப்லோட் பண்ணி ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தரமான அவுட்லுக் தருதுன்னு. ஆனா இந்த விஷயத்தால தான் ஒரு பொண்ணு அவேர்னஸ் வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பேரு தான் ஜலக். இவங்களும் எல்லாருமே பண்ற மாதிரி ஒரு போட்டோவை ஏஐ ஜெமினி பனானா கிட்ட அப்லோட் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு அவுட்லுக்கை இவங்க வாங்கியிருக்காங்க ஏஐ ஜெமினி பனானா கிட்ட. அவங்களும் ஸ்டார்டிங்ல நல்லதான் போயிருக்கு, ஒரு சூப்பரான அவுட்லுக்கை கொடுத்துருக்கு, இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கேன்னு அப்படிதான் நினைச்சிட்டு அந்த போட்டோவை அவங்க அப்லோட் பண்றாங்க அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க கவனிச்சிருக்காங்க, ஏன் நான் கொடுத்த போட்டோல நான் அப்லோட் பண்ண போட்டோல இந்த பக்கம் மச்சமே இருக்காது, ஆனா ஏஐ ஜெமினி பனானா கிட்ட இருந்து வந்த அவுட்லுக்ல இந்த பக்கம் மச்சம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நினைச்சிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த அவங்க வீடியோல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் ஏஐ ஜெமினி பனானா கிட்ட ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கை வாங்கியிருந்தேன். போஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்தது, ஆனா என்ன ப்ராப்ளம்னா நான் அப்லோட் பண்ண அந்த போட்டோல இந்த பக்கம் மச்சம் இருக்கிற மாதிரி நான் அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு சாரியை தான் மொத்தமே மறைச்ச மாதிரி தான் ஒரு போட்டோவே நான் அப்லோட் பண்ணிருப்பேன். ஆனா அங்க இருந்து வந்த அவுட்லுக்ல இந்த பக்கம் மச்சம் இருக்கு, எனக்கு உண்மையாவே ரியலாவே இந்த பக்கம் மச்சம் இருக்கு, ஆனா அது எப்படி ஏஐ ஜெமினி பனானாக்கு தெரியும் அப்படின்னு இவங்க ஒரு அவேர்னஸ் வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, உஷாரா இருங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஜ்ல குறிப்பா ஏஐ ஜெமினி பனானால நம்ம போஸ்ட் அப்லோட் பண்ணும்போது ரியலாவே கொடுத்துருது, அதுதான் எப்படி தெரியலன்னு அவங்க அவேர்னஸ் வீடியோவா ரிலீஸ் பண்ணி ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிருக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே. இதுக்காக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க ப்ராம்ப்டை யூஸ் பண்ணும்போது தப்பா யூஸ் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் அந்த இடத்துல மச்சம் வந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல. அந்த ஜலக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நான் கரெக்டா தான் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணேன், அந்த இடத்துல மச்சம் இருக்கிற மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஒன்லி பிளாக் சாரி பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சைட்லயும் நியாயம் இருக்கு. ஆனா நிறைய நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சோஷியல் மீடியால ஆல்ரெடி கூகுள்ன்றது எல்லா பக்கமும் சேர்ந்த ஒன்னா தான் இருக்கு. கூகுள்னு சொல்லாலே கூகுள் மேப் இருக்கு, கூகுள் இருக்கு, அதே மாதிரி கூகுள் குரோம்னு இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. குறிப்பா கூகுள் போட்டோஸ் கூட இருக்கு. அந்த மாதிரி அவங்க போட்டோஸ் எல்லாம் அதுல ஸ்டோரேஜ் ஆகும்போது இந்த ஏஐ ஜெமினி பனானா அல்கோரிதம்காக தேடும். அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி மச்சம்ன்றது அந்த கூகுள் ஏஐ ஜெமினிக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் அவங்க வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோ அவுட்லுக்கா தரும்போது அந்த இடத்துல மச்சம் இருந்தா நேச்சுரலா இருக்குமேனு ஒரு விஷயத்தை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறதுனே தெரியல. இந்த விஷயம் வந்த பிறகுதான் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு என்னமே தெரியாது, ஏதோ ஒண்ணு நம்மளும் போட்டோ அப்லோட் பண்ணலாம், ஏதோ ஒரு தரமான லுக் வருது, நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு, நம்மளும் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசா இருக்கு, நம்மளும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம், நிறைய பேருக்கு ரெடி பண்ணி தரலாம்னு நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. நிறைய பேருக்கு இப்போதான் தெரியவே ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி
மாதிரி ஏஐன்றது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு, நம்மளுக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து ஒரு எதுவுமே தெரியாத ஒண்ணு அது எப்படி கண்டுபிடிச்சு தருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு ஒரு குழப்பம்ன்றது ஏற்பட்டு இருக்கு. இந்த அவேர்னஸ் வீடியோ போட்ட பிறகுதான் நிறைய பேர் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாக்குள்ள வந்தது. இது வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய பேர் படிப்புக்காகவும் யூஸ் பண்ணாங்க, நிறைய பேர் அவங்க வேலைக்காகவும் யூஸ் பண்ணாங்க. ஒரு சில பேர் ஏன் நம்ம ராக்ஸ்டார் அனிருத் கூட சாட் ஜிபிடி கிட்ட தான் போய் நிறையவே சாங்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காரா. அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த ஏஐ இன்டெலிஜென்ஸ் ஆப்ல நடந்துட்டு தான் வருது. இன்னொரு பக்கம் ஏஐ அதாவது சாட் ஜிபிடியா, இந்த பக்கம் ஜெமினியா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது சாட் ஜிபிடி ரொம்பவே வைரலா தான் போயிட்டு இருந்தது. அதுல தான் உள்ள வந்தா ஏஐ ஜெமினி பனானா. இந்த ஏஐ ஜெமினி பனானா வந்த பிறகு ஜெமினி ஆப் ரொம்பவே வைரலா போயிருச்சு. இந்த ஜெமினி பனானால தான் நிறைய பேர் அவங்க போஸ்டை யூஸ் பண்ணி ஒரு அவுட்லுக்கை தரமா கொண்டு வராங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜலக் ஒரு அவேர்னஸ் வீடியோவை போட்டு அவங்களையும் வைரலா ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. இந்த விஷயம் ட்ரெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க. இவங்க சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மைதான். நிறைய பேர் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி என்னன்னு தான் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல அவங்களுடைய போட்டோ அப்லோட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில போட்டோல மச்சம் இருக்கிறது கூகுள் பார்த்திருக்கோம். அதனால தான் இவங்க அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப், அதாவது ஹெல்ப்னா என்னன்னா, இவங்க நம்ம ஜலக் தான் அவங்களுடைய போட்டோ அப்லோட் பண்ணும்போது இந்த ஜெமினி ஏஐ ஆப் அது அல்கோரிதம் தேடும் போது தான் ஒரு போட்டோவை பார்த்துருக்கோம். இந்த இடத்துல மச்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட்டை இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் உண்மை. அப்கமிங் வர காலத்தில் இந்த ஏஐன்றது ஆபத்தா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டே வராங்க. உண்மையிலே இதெல்லாம் கேட்கும்போது ஏஐன்றது வருங்காலத்தில் ரொம்பவே ஆபத்தா தான் இருக்க போகுது. நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏஐ ஆப்பை எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆப்பை நம்ம யூஸ்ஃபுல்காக யூஸ் பண்ணிக்கலாம், படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேலைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நிறைய பேர் ஏஐ கிட்ட அவங்களுடைய சொந்த பிரச்சனையும் சொல்றாங்க, தீர்வும் அது கொடுத்துருக்கு. ஒரு சில பேர் ஏஐ சொல்றதை கேட்டு உண்மையாகவும் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்ல அவுட்புட்டை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்தை ஏஐ கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கெட்ட விஷயமும் இருக்கு. நம்ம இந்த பக்கம் போகாம நல்ல விஷயத்தை மட்டும் ஏத்துக்கலாம். அதுதான் நம்மளுக்கும் நல்லது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் நல்லாவும் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏஐ ஜெமினி பனானா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஏஐ ஜெமினி பனானாவை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏஐ ஜெமினி பனானான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான நியூஸ்ல அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.